Be calm. மார்க் 4:39. அமைதியாயிரு. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, sin has 4 characteristics: self-sufficiency instead of faith, self-will instead of submission, self-seeking instead of benevolence, self-righteousness instead of humility. பாவம் 4 குணங்களை கொண்டது. நம்பிக்கைக்கு பதில் தன் நிறைவு, சரணடைவதற்கு பதில் தாண்மை, தான் என்ற அகங்காரம், மற்றவரிடம் பரிவுடன் உதவும் நல்லவனுமாய் இருப்பதற்கு பதில் சுயநலம், தாழ்ச்சிக்கு பதில் தான் சரி என்பது. இவைகளின் ஒட்டு மொத்தமாகத்தான் அலகை இருக்கிறது, சாத்தான். ஆகவே நமக்கும் இத்தகைய பண்புகள் இருந்தால் சாத்தானின் ஆட்களாக நாம் இருக்கிறோம், ஏஜென்ட்ஸ் ஆஃப் சேட்டன். இறைவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு எதிர்ப்பதமாக சொல்லப்பட்டது அல்லவா நம்பிக்கை, சரணடைதல், மற்றவருடன் பரிவு, தாழ்ச்சி. இப்படியாக இருத்தல் இறைவனுக்குரிய நன்மைத்தனத்தினுடைய அடையாளங்கள். 6 லட்சணங்கள் என்பதை நாம் ஒரு சாதாரண மந்திரமாக நினைக்கிறோம். சின்ன குறிப்பிடத்தில் பிள்ளைகள் புது நன்மைக்கு படிக்கின்ற ஒரு மனப்பாடம் செய்கின்ற ஒரு ஜெபம் என்று நினைக்கின்றோம். ஆனால் அதில்தான் இறைவனுடைய அந்த இலக்கணங்கள் 6 லட்சணங்கள் என்று சொல்லப்படுகிறது அல்லவா. அந்த 6 லட்சணங்களும் இறைவனுக்குரியது அனைத்தும் நமக்கும் உரியதாக அமைதல். எப்பொழுது? இறைவன் நம்மை அவருடைய சாயலாக படைத்ததினால். ஆகவே அவர் அளவில்லாத சகல நன்மையின் சொரூபி. அந்த நன்மைத்தனத்திலிருந்து கொஞ்சமாவது நமக்கு வேண்டும். நன்மைத்தனம். அவர் அழகு மிகுந்தவர், அவருடைய அழகிலிருந்து கொஞ்சமாவது நமக்கு. இந்த அழகு என்று சொல்லும்போது புறத்தோற்றம் அல்ல, உள்தோற்றம். உள்ளளவிலே எப்படிப்பட்ட அன்புக்குரியவர்களாக இருக்கிறோம். அன்னை தெரசாவை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் ஒரு பாட்டி, முகமெல்லாம் சுருக்கங்கள் நிறைந்திருக்கும். ஒரு அழகியா? இல்லை. ஆனால் டயானா பேரழகி, இங்கிலாந்து தேசத்தின் இளவரசி, இறந்த பிறகு அவருக்கும் உலகம் கூடியது. அன்னை தெரசா இறந்த பிறகும் அவருக்கும் உலகம் கூடியது. அன்னை தெரசா அழகி என்பதற்காக அல்ல, டயானா இளவரசி என்பதற்காக. அன்னை தெரசா அனைத்து மக்களையும் அன்பு செய்ததினால். அவருடைய கடைசி வழி அனுப்புதல், அவருடைய சடலத்தை வைத்து திருப்பலி ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தும் பொழுது அந்த டிவி காட்சிகளை பார்த்தவர்களுக்கு ஒன்று மிக சிறப்பாக புலப்படக்கூடியது ஒன்று என்னவென்றால், அந்த திருப்பலி நடக்கிறது. அந்த திருப்பலியிலே ஏராளமான கத்தோலிக்கர்கள், பிரிவினை சபை சகோதரர்கள், ஏன் கம்யூனிச தேசத்திலிருந்தும் வந்த தலைவர்களும் அந்த திருப்பலியிலே அமர்ந்திருந்தார்கள். யாருக்காக? அன்னை தெரசாவுக்காக. இறைவனுக்குரியது, இதெல்லாம் எங்களுக்கு ஏற்கக்கூடியது அல்ல என்ற கொள்கை பிடிப்பில் இருப்பவர்கள் கூட தங்களுடைய கொள்கைகளை தளர்த்தி கொண்டு, இதோ இங்கே இருக்கிற இந்த அம்மணி உலகின் மக்களுக்கு அன்பு காட்டியவர், அந்த இறைவனுடைய இரக்க பெருக்கத்தை முழுமையாக எடுத்து கொட்டியவர்.
அதற்கு உலகம் தலை வணங்கியது. இதைத்தான் இறைவனின் சாயல், இறைவனின் சாயலாக நாம் படைக்கப்பட்டோம் என்றால் இவைகளை நாம் பெற்றிருக்க வேண்டும், பெற்றிருக்கிறோம். True enough, the storm is raging, but Christ saves us from smallness of soul and the tempest. St. Augustine. ஆண்டவரே, நாங்கள் சாக போகிறோம், புயல் அடிக்கிறது, எப்பொழுது இந்த படகு கவிழ்ந்து எல்லோரையும் ஆழ்கடலில் தள்ளப்போகிறதோ அதன் பிறகு ஏராளமான அலைகள் இந்த புயற்காற்றினால் அலைகழிக்கப்பட்டு சாகப் போகிறோம், இவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கிறது, நீங்கள் பின்னணியத்தில் தூங்கி கொண்டு இருக்கிறீர்களே, எழுந்து ஏதாவது செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது அவர்களுக்குள் நம்பிக்கை இல்லை. இயேசு என்னோடு இருக்கிறார், நான் எதற்கு அஞ்ச வேண்டும் என்ற நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை. இயேசுவை பற்றி தெரிந்திருந்தார்கள், இயேசு வல்லவர், அனைத்தும் அவருக்கு கட்டுப்படும் என்பதை அறிந்திருந்த பொழுதும் அவநம்பிக்கை தான் அவர்களை அதிகமாக ஆட்கொண்டதே தவிர அவர் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை அல்ல. ஆகவே உடனடியாக அவர்கள் கண்முன்னே எழுந்து, கடலே இறையாதே, அமைதியாயிரு. அதைத்தான் இன்றைய ஆராதனையின் முதல் வசனமாக பி காம், பிகாம் எம்காம் படிக்கிறோம், அந்த பிகாம் இல்லை, இது BCALM காம், அந்த பிகாம், அமைதியாயிரு. எதை பார்த்து சொன்னார்? அலைந்து சீறி பாய்கின்ற அலைகளை பார்த்து, கடலை பார்த்து சொன்ன வார்த்தைகள். உடனடியாக கடல் அடங்கியது. கடலுக்கும் இயற்கைக்கும் இவர் கட்டளையிடுகின்றார், அவைகளும் கீழ்ப்படுகின்றனவே என்று பிறகு வியந்து போயினர். அந்த வியப்பு முன்னால் இருந்தால் எவ்வளவோ பாராட்ட வேண்டும். அதன் பிறகு பல சமயங்களில் நம்முடைய காரியங்களை சிலர் புரிந்து கொள்வது கிடையாது. அதன் பிறகு பாராட்டுவார்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது, முன்னாடி தூற்றுவார்கள். இப்பொழுது கூட ஒரு வயதான நண்பர் பேராலயத்தில் பசிலிக்காவில் இருந்து என்னை வந்து அடிக்கடி சந்திப்பார். அந்த குடும்பம் இனிமையான குடும்பம். சொல்லுவார், ஃபாதர், வந்த புதுசில் எனக்கு உங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருந்தது. ஏங்க பெரியவரே கோபம் என் மேலே? நான் வந்து ஒரு சைக்கிளை நிறுத்துவேன், ஒரு அசோக மரம், அதெல்லாம் வெட்டிட்டீங்க வந்தோன்னே. என்னடா இது, நிழல் கொடுக்குற மரத்தை இந்த ஃபாதர் வெட்டிட்டாரே அப்படின்னு கோபம். ஒரு சின்ன வட்ட கிணறு ஒன்று இருந்தது, உரை கிணறு இருந்தது, அதையும் துத்துட்டீங்க. என்னடா அது, குடிக்கிற தண்ணி போல் இருந்தது கிணறு, இதை துத்துட்டாரே அப்படின்னு இன்னும் எனக்கு கோபம். போக போக பார்த்தால் இந்த ஒரு நிலைக்கு இந்த ஆலயத்தை கொண்டு வர வேண்டும் என்று தானே நீங்கள் அதை செய்தீர்கள். அப்பொழுது அது எனக்கு புரியவில்லை, எட்டவில்லை. இப்பொழுது என்ன அழகாக இந்த வளாகம் இருக்கிறது. அது பசிலிக்காவுக்கும் பொருந்தும், அரியாங்குப்பத்துக்கும் பொருந்தும், பேராலயத்துக்கும் பொருந்தும், நெல்லித்தோப்புக்கும் பொருந்தும். இவைகள் எல்லாம் வாழ்க்கையின் அனுபவங்கள். செய்யும் பொழுது இது எதுக்கு, இது எப்படி, இது ஏன், இது எனக்கு புரியலையே, முடிந்த பிறகு ஓ அதுக்காகத்தானா, இதற்காகத்தானா என்று. ஆகவே இயேசு புயலை அடக்கிய பிறகு ஓ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே. அவர் தானே பக்கத்தில் தூங்கிட்டு இருந்தார், அவர் மேலே அவனுக்கு நம்பிக்கை இல்லையே. ஆகவே ட்ரூ எனஃப் த ஸ்டார்ம் இஸ் ரேஜிங், உண்மைதான் அந்த புயற்காற்று அடித்தது. ஆனால் கிரைஸ்ட் சேவ்ஸ் அஸ் ஃப்ரம் த ஸ்மால்னஸ் ஆஃப் சோல். கிறிஸ்து ஆன்மாவின் சிறுமையிலும் புயற்காற்றிலும் நம்மை காக்கிறார். இன்னும் உயர எழு, சோர் ஹாய், உயர எழும் பொழுது இவைகளெல்லாம் சின்னதாக உனக்கு தெரியும். வாழ்க்கையின் பிரச்சனைகளை சற்று அலசி பாருங்கள், வாழ்க்கையை பின்னோக்கி பாருங்கள். பல சமயங்களில் எவைகளுக்காக பயந்தோம், அந்த பயத்துக்கு இடமே இருக்க வேண்டிய தேவையில்லை.
அதற்கு போய் பயந்தோமே, இதற்கு போய் அலட்டி கொண்டோமே என்றெல்லாம் நமக்கு தெரியும். இதுதான் கடவுளுடைய செயல்பாடு. ஜான் நியூட்டன் என்பவர் இந்த கருத்தை உணர்ந்து இறைவனுடைய அருளை ஒரு அழகிய பாடலாக பாடியிருக்கிறார். இன்றும் ஆங்கிலத்திலே இந்த பாடல் ஒரு பிரசித்தி பெற்ற பாடல். அமேசிங் கிரேஸ், ஹவு ஸ்வீட் த சவுண்ட் that saved a wretch like me. I once was lost, but now I am found. Was blind, but now I see. என்னுடைய கீழ்த்தரமான வாழ்க்கையிலிருந்து ஆச்சரியப்படக்கூடிய தயவால் காப்பாற்றியது எவ்வளவு இனிமை. நான் பிறந்ததிலிருந்து குருடனாக காணப்பட்டு இப்பொழுது பார்க்கிறேன். ஒன்றும் தெரியாமல் இருந்தேன், ஆனால் உம்முடைய அற்புதங்கள், உம்முடைய செயல்பாடுகள் என் கண்களை விழிக்கச் செய்து இப்பொழுது நான் காண்கிறேன். இறைவனுடைய தனிப்பட்ட தன்மைகள் இப்படி. Only faith can guarantee the blessings that we hope for or prove the existence of realities that are unseen. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 11ஆம் அதிகாரம் 1 வசனம். நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. சந்தேகம் தேவையில்லை. நிச்சயமாக இது நடக்கும், இது கிடைக்கும் என்பதுதான் உண்மையான விசுவாசம். ஆபிரகாம் சொல்லை நம்பினார், ஒரு பெரிய இனத்தின் தலைவரானார். இந்த அப்போஸ்தலர்கள் இயேசுவின் சொல்லை நம்பினார்கள். இதோ இன்றும் தலைவர்களாக, ஆன்மீக தலைவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே யாரெல்லாம் இயேசுவின் சொல்லை நம்புகிறார்களோ அவர்கள் நிச்சயமாக வாழ்வை பெறுவார்கள், ஆசிரை பெறுவார்கள் என்பது திண்ணம். I will not leave you nor will I forsake you. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 13:5. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. இதைத்தான் நாம் பழைய ஏற்பாட்டிலும் பார்க்கிறோம். வாசப்படியை கடந்து போகும் பொழுது அந்த பெரிய போர்டு, அதில் எழுதி வைத்திருக்கிறது, தாயே நீயே தஞ்சம் நீயே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று இறைவனும் சொல்லுகிறார், தேவதாயும் சொல்லுகிறார். அதை ஏற்கக்கூடிய மனநிலையில் நம்பிக்கையுடன் இருந்தோம் என்றால் அடுத்து வருகின்ற பாடல், Be with us Mary along the way, guide every step we take, lead us to Jesus your loving son. எம்மோடு இருந்து எம்மை கரம் பிடித்து வழிநடத்தும் அன்பு தாயே என்பது நம்முடைய அனுதின ஜெபமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ எழுதியிருக்குது என்றல்ல, ஒவ்வொரு முறையும் அதை பார்த்து படிக்கும் பொழுதே அது ஜெபமாக மாறுகிறது என்பதை கருத்தில் கொள்வோம். ஜெபம். ஓ ஹோலி வர்ஜின் மேரி, முழந்தால் இருப்போம். ஹெல்ப் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ், குவீன் ஆஃப் கன்ஃபெசர்ஸ், who even at the foot of the cross maintain the light of faith, help us in our unbelief. தூய கன்னிமரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, மனதுருகுவோருக்கு ஆதரவளிக்கும் அரசியே, சிலுவை அடியிலும் விசுவாச ஒளியை காத்து வந்தவரே, விசுவாசமின்மை நின்று எம்மை காத்தருளும். எல்லாம் வல்லவரே, நல்லவரே, எம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே, இந்த நற்கருணிலே எமக்காக விற்றிருக்கின்றேன். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. எங்களுடைய அவநம்பிக்கையை நீக்கி நம்பிக்கையை தாரும். என்றும் நாங்கள் உம்மை கரம் பிடித்து வழி நடக்கக்கூடியவர்களாக இருக்கச் செய்யும். புறம் போக விடாதேயும். அப்படியே நாங்கள் புறம் போனாலும் எம்மை மறுபடியும் உம்முடைய மந்தைக்குள் இணைத்து கொள்ளும். உம்முடைய வார்த்தையை கேட்டு நடக்கின்ற மக்களாக எம்மை ஆக்கியருளும். எங்களுடைய ஜெபத்தை கேளும். யாருக்கெல்லாம் இந்த நேரத்தில் அவசரமாக அவசியமாக உம்முடைய அருள் ஆசை தேவைப்படுகிறதோ அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். இந்த ஆலயத்தில் இருந்து நேரடியாக
உம்முடைய அருளை பெறுபவர்கள் மட்டுமல்லாமல் ஊடகங்களின் வாயிலாக பல இடங்களில், பல நாடுகளில், பல இல்லங்களில் உம்முடைய அருளை தீர்க்கமாக பொழிந்து ஆசிரை அளித்து தீமைகளை அழித்து ஒழித்து உம்முடைய தெய்வீக ஒளியால் அவர்களை ஆகர்ஷித்தருளும். அவர்களுக்கு வேண்டிய அருளையும் ஆசிரையும் நிறைவாக தந்து மன நிறைவை தாரும். ஏற்று வரம் அருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். ஆமென்.